பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கூடியிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரும் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு உலகம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அது தங்கள் சொந்த இச்சையின்படிதான் கீழ்ப்படியாமனால விழுந்து கொண்டிருக்கிறது. ஆனா உலகம் தங்கள் இச்சைக்கேற்றபடி நடந்து கீழ்ப்படியாமனால விழுந்து கொண்டிருக்கையில் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு சிறு கூட்டமாக தான் தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கு நாம பார்க்க போற படிப்பினை தேவனுக்கு கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் எப்படி இருக்க வேண்டும்? கீழ்ப்படிதல் என்றால் என்ன? obeying God in spirit, அதாவது தேவனை ஆவியிலே அவரை கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு நாம் செவிசாய்த்து நடப்பதுதான் தேவனுடைய விருப்பம். தேவனுடைய ஒரே விருப்பம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் காணிக்க தசபாகம் இதை வேணும் அதை வேணும் எதுவுமே கர்த்தர் கேட்கவில்லை. அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இது ஒன்றுதான் தேவனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தம்முடைய பிள்ளைகளிடத்தில் விசேஷமாக. அப்ப இன்னைக்கு நாம் எல்லோரும் கூடி வந்திருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. நாம் கீழ்ப்படியதான் நாம் எல்லாருமே கூடி வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கதான் நாம் உள்ளத்திலே வாஞ்சியோடு வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படியதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்ற கேள்வி சில பேருக்கு உண்டு. ஆனா கீழ்ப்படிதனால் வருகிற பலனும் கீழ்ப்படியாமனால வருகிற விளைவுகளும் பத்தி நாம் இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க போறோம். அப்ப இந்த கீழ்ப்படிதல் எப்படி வந்தது, அதே போல கீழ்ப்படியாமனால வந்த பாவம் எது? ஏன்னா இன்னைக்கு மனுஷன் அந்த கீழ்ப்படியாமனாலதான் இன்னைக்கு மனுஷனுக்குள்ள அந்த பாவமே வந்ததுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆமென். ஆமென். ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமைனாலேன்னு சொல்லி வசனம் சொல்லுது. யார் அந்த ஒரே மனுஷன்? ஆதாம். ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனாலதான் மனுஷனுக்குள்ளே பாவம் வந்தது. இந்த பாவத்தின் நிமித்தமாக மரணமும் மனுஷனுக்கு வந்தது. அப்போ அந்த ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமனாலதான் அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. ஏன் அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள்? அப்போ ஆதாமுடைய அந்த கீழ்ப்படியாமனால்தான் ஆதாமுக்குள் எல்லோரும் பாவிகளாக்கப்பட்டிருக்கிறாங்க. பாவிகளாக்கப்பட்ட நாம் மறுபடியும் நீதிமாக்கப்படுவது எதனால? அதே வசனத்தை பார்க்கிறோம். ஒருவருடைய கீழ்ப்படியதினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கார்கள். அப்போ ஒருவருடைய கீழ்ப்படியதினால யார் அந்த ஒருவர்? யார் அந்த ஒருவர் கீழ்ப்படிந்தது? இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டிகர்த்தர் பரலோகத்தில் இறங்கி பூமியிலே வெளிப்பட்டார் மாம்சத்திலே. அவர்தான் இயேசு. அந்த இயேசு கிறிஸ்துவுடைய கீழ்ப்படியதினாலே மனுஷகுமாரனாக இருந்து சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படினாலதான் இன்னைக்கு நாம பாவிகளாக்கப்பட்ட நாம் ஒரு காலத்துல தேவனுடைய வசன நிமித்தமாக அவர் ரத்தம் சிந்தினாலதான் நாம இன்னைக்கு நீதிமானாக்கப்படுகிறோம். அப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்தான் கீழ்ப்படியாமனால அண்ணா அது எல்லாமே உடைக்கும்படி அதை ஜெயிக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டார். அவருடைய கீழ்ப்படினாலதான் நாம் இன்றைக்கு நீதிமானாக்கப்படுகிறோம், நம்முடைய கிரியினால் அல்ல என்று நாம் பார்க்கிறோம். அப்போ மனுஷன் பாவம் செஞ்சனாலதான் மரணம் வருகிறது. அப்போ எல்லா மனுஷனும் மரணத்தை சந்திக்க வேண்டும். அது அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு இல்லையா? எபிரேயர்ல வாசிக்கும் போது 9:27 அதாவது ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. அப்போ ஒரு தடவை மரிக்க வேண்டும், மரித்த பின்பு மனுஷனுக்கு நியாய தீர்ப்பு தான் நெக்ஸ்ட். அப்ப பாவத்தோட மரித்தால் அவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. பாவத்தில் மனம் திரும்பி மரித்தால் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இயேசு கிறிஸ்து வரும்போது உயிர் தேடப்படுவான். அப்போ அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படினாலதான் இன்னைக்கு நாம நீதிமானாக்கப்படுகிறோம். அப்ப தேவனுடைய சத்தியத்தை அறிந்து தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறவர்கள்லாம் நீதிமானாக்கப்படுகிறார்கள். அப்ப மனுஷன் மூலமாக மரணம் உண்டானபடினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று என்று வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:21 முதல் 23. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமேன். ஆமேன். பாருங்க, மனுஷன் மூலமாக தான் பாவம் வந்தது. அவனை கீழ்ப்படியதுனாலதான்.
அப்ப ஆதாம் கீழ்ப்படியாம போயிட்டான். அந்த கீழ்ப்படிதான் பாவம் வந்தது, மரணம் ஆண்டு கொண்டது. அப்போ ஆதாமுக்குள் எல்லோரும் பாவிகளானார்கள். அப்படி இருந்தும் கூட மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதும் உண்டாயிற்று. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தார். மரித்தது மாத்திரமல்ல, அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்து ஏறி போனார். அதனால உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. அதே போலதான், அதாவது நாம இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி நடந்து மரித்தாலும் கூட அவர் வரும்போது நாம் உயிர்த்தெழுதல் அடைவோம். ஏன்னா எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எப்போது? இயேசு கிறிஸ்துடைய வருகையின் போது, 2ஆம் வருகையில அவனவன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து. அப்ப முதல்ல யார் உயிர்த்தெழுந்தது? இயேசு கிறிஸ்து தானே. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்றால் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் அவருடைய வசனத்து கீழ்ப்படி நடந்தால் மட்டுமே உயிர்ப்பிக்கப்படுவோம். வாசிக்கலாம். ஆதாம் அதாவது அவன் ஒரு பாவம் செய்தான் இல்லையா? ஆனா தேவன் சொன்னாரு, தோட்டத்துல எந்த கனியும் நீ புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்க கூடாது. இதுதான் தேவன் வைத்த டெஸ்ட் ஆதாமுக்கு. அப்ப ஆதாம் ஒரு பெரிய பாவம் எதுவும் பண்ணலாம, பெரிய பெரிய பாவங்களை எதுவும் பண்ணல. அவன் ஒரே ஒரு தப்பு செஞ்சான், அதுதான் கீழ்ப்படியாதனாலதான். வாசிகளா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆமென். ஆமென். ஆண்டவர் பாருங்க, அதாவது நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியிலும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமையை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அப்போ நீ எதுனா சாப்பிடு அந்த தோட்டத்தில் உள்ள கனி, ஆனா ஒரு கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது. எது? நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம், அந்த விருட்சத்தில் இருக்க கனியை நீ புசிக்க கூடாது. இதுதான் ஆண்டவர் கொடுத்த கட்டளை ஆதாமுக்கு. ஆனா நீ அதை புசித்த நாளிலே சாகவே சாகுவாய். என்னைக்கு நீ இந்த கட்டளையை மீறி அதை புசிக்கிறியோ அந்த நாளிலே நீ சாகுவாய். அப்படின்னா ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளைய அவன் மீறினானா? மீறினான். மீறின பிறகு என்ன நடந்தது? மரணம் வந்தது. சாகவே சாகவாய் என்று கர்த்தர் ஆதாமுக்கு சொன்னபடியே அவன் புசித்த பிறகு அந்த மரணம் அவனை ஆண்டு கொண்டது. அதே போல அவன் அந்த நாளிலே அவன் மரித்தான். ஆதாம் எத்தனை வருஷத்துல அவன் மரிச்சான்? 930 வருஷத்துல அவன் மரித்தான். ஆனா 1000 வருஷத்தை அவன் கடக்கல. அப்போ 1000 வருஷம் என்பது தேவனுடைய பார்வையில ஒரே நாள். அப்போ அந்த 1000 வருஷம் என்பது தேவனுடைய பார்வையில ஒரே நாள். அப்போ 1000 வருஷம் ஒரே நாள் என்பதனால் அப்போ அந்த நாளிலே அவன் மரித்தான். அப்போ தேவனுடைய பார்வையில அந்த நாளிலே என்னைக்கு புசித்தானோ அன்றைக்கு மரித்தான் என்பதுதான் அர்த்தம். அப்போ ஆதாமுக்குள்ள அந்த சரீரத்திலும் மரணம் வந்தது. என்றைக்கு அவன் கீழ்ப்படியாதனால அந்த பாவம் செய்தானோ அன்றைக்கு ஆத்மாவிலும் மரித்து விட்டான். ஆனா அவங்க சொன்ன அந்த சாக்கு போக்களை பத்தி என்னன்னு பார்க்கலாம். எதனால ஆண்டவர் கேள்வி கேட்கிறாரு. ஆனா ஏவலை கேட்கும் போது ஏவல் நான் சொல்றான், சர்ப்பம் என்ன வஞ்சித்ததுன்னு தான் சொல்றாள் தவிர நான் தவறு செய்தேன் என்று ஒற்றுக்கொள்ளவில்லை. அப்போ ஆதாம கேட்கும் போது ஆதாம் என்ன சொல்றான்? ஏவாள் கொடுத்தனால, என் மனைவி கொடுத்தனால நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்ட்டு சொல்றான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 17-19. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆமேன். எப்போது ஆதாம் அந்த சாக்கு போக்கு சொன்னானோ உடனே ஆண்டவர் கேட்கிறாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு ஆதாமை பார்த்து, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து. அப்ப ஆதாம் அவன் எக்ஸ்கியூஸ் சொல்றான், என் மனைவி கொடுத்தனால சாப்பிட்டேன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால். ஆனா நீ யாருக்கு கீழ்ப்படிஞ்ச? நான் சொன்னதுக்கு நீ கீழ்ப்படில, ஆனா உன் மனைவி வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்ச.
அதனால பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கிறோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய் என்று அவனுக்குள் சாபம் வந்தது. அப்போ கீழ்ப்படியதுனால அந்த பாவம் வந்தது, பாவத்தின் நிமித்தமாக சாபமும் வந்தது என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். அப்போ அது வரைக்கும் அவன் மரணம் காணாத இருந்தது. என்றைக்கு அந்த கீழ்ப்படியாம வந்ததோ அன்றைக்கு மரணமும் வந்தது. பாவம் அப்ப கீழ்ப்படியாதுதான் பாவமா இருக்குது இல்லையா? அப்ப தேவன் சொன்ன வார்த்தைக்கு தான் முதல்ல நம்ம கீழ்ப்படியணும். அது ஒரு மனைவியா இருக்கலாம், இல்ல நம்முடைய பிள்ளைகளா இருக்கலாம், இல்ல சொந்த பந்தங்களா இருக்கலாம். ஆனா முதல் உரிமை, முதன்மை, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு? கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். எங்க மனைவி சொல்லிட்டாங்க, எங்க பிள்ளைங்க சொல்லிட்டாங்க, அதனால இப்படி செஞ்சுட்ட அப்படின்னு கர்த்தர்கிட்ட சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப கர்த்தர் சொல்லிட்டா அதுக்கு நாம் கீழ்ப்படிதான் ஆக வேண்டும். கீழ்ப்படிதல் என்றால் என்ன? ஒபீடியன்ஸ்னா என்ன? எதுவுமே எதிர்பார்க்காம கர்த்தர் சொன்னதை அப்படியே நிறைவேற்ற வேண்டும். எதுவுமே கேள்விக்க கூடாது. கர்த்தர் சொல்லிட்டா அவ்வளவுதான், அதை கீழ்ப்படிதான் ஆக வேண்டும். இதுதான் கீழ்ப்படிதல். அங்க எக்ஸ்கியூஸே சொல்ல முடியாது. அப்போ கீழ்ப்படிய வேண்டும் என்றால் கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்து முடிப்பதுதான் கீழ்ப்படிதல். யோசிக்காம அன்கண்டிஷனல் ஒபீடியன்ஸ். நாம கண்டிஷன் சொல்ல முடியாது ஆண்டவர்கிட்ட. அவர் சொல்லிட்டாருன்னா அதுக்கு வார்த்தை கீழ்ப்படிதான் ஆக வேண்டும். இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. ஆனா மரணம் வந்ததுனால பாருங்க, ஏன் அநேகருக்குள்ள இன்னைக்கு சிலருக்குள்ள வியாதி இருக்கிறது? பாவத்து நிமித்தமாக தான் வியாதி. அப்ப கீழ்ப்படியாதனாலதான் அந்த வியாதி சரீரத்துக்குள்ள வருகிறது. சின்ன பாவத்துக்கு சின்ன வியாதி, பெரிய தப்பு செய்யும் போது பெரிய வியாதி விடுகிறது. அப்போ ஏதோ ஒரு விஷயத்துல நாம் கீழ்ப்படியாதனாலதான் அந்த வியாதி நம்மளை ஆண்டு கொள்கிறது. அப்போ பாவத்தின் நிமித்தமாக அந்த வியாதி நம்முடைய சரீரத்தை ஆண்டு கொள்கிறது. அதுல இருந்து விடுதலையாக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவ அறிக்கை செய்து அதை விட்டு விலகும் போது தேவன் நம்மளை விடுவிப்பார். அப்போது இந்த வியாதியில சுகம் பெறுவோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட பார்க்கும்போது அநேக இடங்களில் சுகம் கொடுக்கிறார் ஆண்டவர். அப்போ அவங்கள பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னிக்கும் போது அந்த வியாதி படுக்கை நீங்கி போகிறது. 38 வருஷமா அவன் வியாதி கிடக்கிறான் ஒரு மனுஷன், பெதஸ்தா கொலையாளவே. அவன் எதனால சுகமானான்? இயேசு கிறிஸ்து அந்த 38 வருஷமாக இருந்த வியாதிக்கு மனுஷனை அவன் பாவத்தை மன்னிக்கிறார் ஆண்டவர். அதனால்தான் அவன் வியாதியில சுகம் அடைகிறான். அவனுடைய பாவத்தை யாருமே மன்னிக்க முடியல. இயேசு கிறிஸ்து வந்துதான் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறார். அப்போ பூமியில பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரங்க மட்டும்தான் அதிகாரம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம், பிரசங்கில 12:7 வாசிக்கலாம். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாத்திலே நினை. ஆமென். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவரை உன் வாலிப பிரயத்திலே நினை. அதுதான் நல்லது. ஏன்னா மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, அப்ப மண்ணான மனுஷன், அப்போ இந்த சரீரம் மண்ணுக்கு தான் திரும்பும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டா இல்லையா, மண்ணா இருக்கிற மண்ணுக்கே திரும்புவாய். அப்படி இருக்கும்போது மண்ணான தன் முன்னிருந்த பூமிக்கே திரும்பி, ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகுவதற்கு முன்பாக அவன் மரித்து ஆவி தன்னை தந்த தேவனத்துக்கு திரும்பத்துக்குள்ளவே உன் வாலிப பிரயத்துல என்ன பண்ணுமா? நினைத்துக்கொள். கர்த்தர் நினைக்கிறது எப்போது? ஒரு 30-60 வருஷம் ஆனது பிறகு அல்ல. வாலிப பிரயத்துல அவரை நினைக்க வேண்டும், அவருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஆனா அதே போல பாத்தீங்கன்னா ஆதாமை பத்தி நமக்கு எல்லாருமே தெரியும். இன்னொன்னு ஆபிரகாம் பத்தி. ஆபிரகாம் அவருடைய கீழ்ப்படிதல் எப்படி இருந்தது? ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் உண்டு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் ஃபெய்த், அதாவது விசுவாசத்தின் தகப்பன். ஏன்னா அந்த அளவுக்கு ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடந்தான், கீழ்ப்படிந்து தேவன் சொல்ல எல்லா வாழ்த்துக்கும் அன்றைய தினமே செய்து முடித்தான். செல்ஃப் சேம் டே, என்னைக்கு கர்த்தர் சொல்றாரோ அன்றே யோசிக்காம செய்தான். அவன் ஆபிரகாம் தான் அது செஞ்சது. அதனாலதான் ஆபிரகாமுக்கு இன்னொரு பேர் உண்டு, ஃபாதர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசின் தகப்பன். அந்த அளவுக்கு தேவன் மேல் விசுவாசம் வைத்து அன்றைய தினமே செய்து முடித்தான். அவன் என்னென்ன காரியங்கள் செய்தான்? 2 விஷயத்த பார்க்கலாம் நம்ம. ஆதியாகமம் 22 அதிகாரம் 16 முதல் 18. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும்
பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்திக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். ஆமென். பாருங்க, ஆபிரகாமுக்கு 100 வயசு பிறகு ஒரு பிள்ளை பிறந்தது, ஈசாக். ஆனா அந்த பிள்ளை எப்படி அன்பு செலுத்தினான்? ஒரே பிள்ளை இல்லையா? அப்போ அதிகமான அன்பை அந்த பிள்ளை மேல செலுத்தி இருக்க கூடும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு பலி கொடுக்கும்படி. அப்போ அந்த ஈசாக்க பலி செலுத்தும்படி ஆண்டவர் கட்டளை போடும்போது ஆபிரகாம் எதுவுமே யோசிக்கவில்லை. ஆனா அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. ஆண்டவர் இவ்வளவு வருஷங்களுக்கு பிறகு பிள்ளையை கொடுத்து விட்டு ஒரு பிள்ளைய பலி செலுத்தும்படி ஆண்டவர் கேட்பாரா? கண்டிப்பா கிடையாது. ஆனால் அந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டு நடக்கிறேன், அவர் சொல்லிட்டாரு, நான் செய்து முடிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்றான்? பிள்ளைய தூக்கிட்டு அந்த விறகுகளை எடுத்துட்டு அதே போல நெருப்பை எடுத்துட்டு போறான். அப்ப பிள்ளை ஒரு வார்த்தை கேக்குது ஆபிரகாம் பார்த்து, என் மகனே. அதுக்கு ஆபிரகாம் சொல்றாரு, என் மகனே. அந்த பிள்ளை முதல்ல கேக்குது, அதாவது இங்க நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, ஆனா தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று ஈசா கேட்கும்போது, நெருப்பும் இருக்குது, கட்டையும் இருக்குது, ஆனா தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று பிள்ளை கேட்கும்போது ஆபிரகாம் சொல்றான், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிகளுக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். அப்படின்னா அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். அப்படின்னா ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்தது. நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, ஆனா தகன பலிக்கு ஆட்டுக்குட்டியை கர்த்தரே பார்த்துக்குவார். ஆனா நல்லாவே தெரிஞ்சிச்சு அவனுக்கு, ஆண்டவர் என் பிள்ளைய பலிக்கு கேட்க மாட்டாரு. ஆனா ஏதோ ஒரு காத்துக்காக, விசுவாசத்துக்காக கேட்கிறாரு. அதனால நான் அந்த வார்த்தை கட்டுப்பட்டு நடக்கன்னு சொல்லி பிள்ளையும் அந்த விறகையும் நெருப்பை எடுத்துட்டு போறான். அதனால அவன் கையை ஓங்கின உடனே, வெட்டுவதற்கு கை ஓங்கின உடனே, பிள்ளை ஆண்டவர் மேல் கையை போடாதே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க ஒரு வார்த்தை, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்த இந்த காரியத்தை செய்தபடினால், உன்னுடைய ஒரே பிள்ளைன்னு சொல்லி நினைக்காம நீ என்ன பண்ண, எனக்காக பலி செலுத்த உன் கையை ஓங்கினா இல்லையே, அதனால நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததி என்ன பண்ண போறேன், வானத்து நட்சத்திரங்கள் போல இருக்கும் சந்ததி. அது எண்ணவே முடியாது இல்லையா? நட்சத்திரங்கள் யாரும் என்ன கூடும், ஒருவரும் முடியாது. அது மாத்திரமல்ல, கடற்கரை மணலை போலும் இருக்கும், பெருக பண்ணுவேன். அப்போ ஆபிரகாமோட சந்ததி எப்படி இருக்குமா? கடன்மலை போல இருக்கும், அதை எண்ணவே முடியாது, அப்படிதான் இருக்க போகுது. அப்போ உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் கொடுத்தார். அப்புறம் ஆபிரகாமுக்குள்ளதான் நாம் எல்லாருமே இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நாம இன்னைக்கு ஆபிரகாம் பிள்ளைகளா இருக்கிறோமா? அப்ப ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படிந்தாரோ அதே போல நாம் கீழ்ப்படிந்தால் நாமும் ஆபிரகாமுக்கு பிள்ளையா இருப்போம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு முக்கியமான விஷயத்த, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால், ஆண்டவர் சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்ச இல்லையா, உன் சந்ததிக்குள் பூமிக்குள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தான், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். அதனாலதான் ஆபிரகாமுக்கு பெரிய ஆசீர்வாதம். அப்ப ஆபிரகாமுக்குள்ள அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னதுபடிதான் நிறைவேறும் முடிய போகுது. அதாவது ஏசப்பா வருகையில அவர் வந்த பிறக்கும் இந்த பூமியில அவர் ஆட்சி செய்ய போகிறார். அந்த 1000 வருஷ அரசாட்சியில ஆபிரகாமுடைய வார்த்தை நிறைவேற போகுது. அப்ப பூமி எங்கும் கர்த்தர் அறிவு பெரிய சந்ததி உருவாக போகுது. அதாவது பூமி முழுசும் தேவடைய ராஜ்யத்துல ஒரு பெரிய ஜனக்கூட்டம் நிரம்பி வழிவாங்க. அந்த வசனம் நிறைவேற போகிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கலாம். 2வது விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, அவன் இன்னொரு விஷயத்தான் செய்தான். அதாவது கர்த்தர் நான் உனக்கு சொல்ற தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னார் இல்லையா? அவன் என்ன செஞ்சான்? வாசிக்கலாம். ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆமேன். பாருங்க, உன் இனத்தையும் ஆண்டு சொல்றாரு, நீ உன் தேசத்தையும் விடு, உன் இனத்தையும் விட்டு விடு, உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ. இது எல்லாத்தையும் விட்டு விடுப்பா, விட்டு புறப்பட்டு போ. எங்க போனோமா? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ.
அந்த கானான் தேசத்துக்கு போன்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா ஆபிரகாம் வந்து எதுவுமே யோசிக்கவில்லை. அங்க வந்து மக்கள் கூட்டம் அதிகமா இருப்பாங்களா, எதிரிகள் இருப்பாங்களா, அந்த நல்ல ஜனமா இருப்பாங்களா, அங்க வந்து எனக்கு தகுந்த வசதி இருக்குமா, சாப்பாடுக்கான வழி, தண்ணீர், நல்ல நிலமா, இதெல்லாம் எதுவுமே யோசிக்காம கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அன்றைய தினமே கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். அதுதான் கீழ்ப்படிதல். அப்ப எதுவுமே யோசிக்காம கர்த்தரை கேள்வி கேட்காம செய்யறதுக்கு பேர் தான் வந்து கீழ்ப்படிதல். அப்ப இந்த 2 காரியங்களும் பாத்தீங்கன்னாக்கா ஆபிரகாம் வந்து அன்றைய தினமே வந்து கீழ்ப்படி நடந்தான். அதனாலதான் விசுவாசம் தகப்பன் என்று பெயர் பெற்றிருக்கிறான். அப்ப ஆபிரகாமுடைய கீழ்ப்படினாலதான் என்னைக்கு தகப்பன் கீழ்ப்படுகிறானோ அன்றைக்கு பிள்ளையும் கீழ்ப்படிவாங்க. நல்லா கவனிச்சீங்கன்னா, அப்பா அம்மா கீழ்ப்படிந்தாங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா பிள்ளைகளும் வந்து தானா கீழ்ப்படி ஆரம்பிப்பாங்க. இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். ஆபிரகாம் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து அவன் கீழ்ப்படி நடந்தான். அதே போலதான் ஈசாக்கும் தேவ பயத்தோடு கீழ்ப்படி நடந்தான். அப்புறம் ஆண்டவர் ஈசாக்கு என்ன சொல்றாரு பார்க்கலாம். ஆதியாகமம் 26:4-5 வாசிக்கலாம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். ஆமென். ஆபிரகாமுக்கு எப்படி வாக்குத்தத்தம் செய்தாரோ அதே போலதான் ஈசாக்கு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால நான் உன்னையும் சரி அதே போலதான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்கள் போலவே பெருக பண்ணுவேன். இந்த வார்த்தை எப்படி ஆபிரகாம் சொன்னாரோ அதே போலதான் ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படி நடந்தாலும் என் சொல்லுக்கு அதே போல நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல் பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஈசாக்கும் அதே போலதான் வாக்குத்தத்தம் பண்ணார். அப்போ இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு அப்பாவோ அம்மாவோ கீழ்ப்படி நடந்தாங்கன்னா அவங்க பிள்ளைகளும் கீழ்ப்படி நடக்குவாங்க. அப்போ அப்பா அம்மா கீழ்ப்படி நடக்கும்போது தேவனுடைய வார்த்தைக்கு முழுசாக பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதம் சேரும். அப்ப என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணுமா? அப்ப அப்பா அம்மா கீழ்ப்படிந்தான் ஆக வேண்டும். அப்ப ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், அதே போலதான் ஈசாக்கும் கீழ்ப்படிந்தான். அப்போ அந்த ஆசீர்வாதம் ஈசாக்கும் வந்தது. அப்போ ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் செய்தாரோ கர்த்தர் அதே வாக்குத்தத்தை அவர் மறுபடியும் வந்து என்ன பண்றாரு, ஈசாக்கும் அதே வாக்குத்தத்தம் செய்கிறார். ஈசாக்கு மாத்திரமல்ல யாக்கோபுக்கும் அதே தொலைதான் பேசுறார் ஆண்டவர். மத்தேயுல ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். 8ஆம் அதிகாரத்துல 8-10 மத்தேயு. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து கப்பர்நகூம்ல பிரவேசித்த போது அங்கு ஒரு 100க்கு அதிபதி, ஒரு செஞ்சரியன் ஒருவன் வரான். நடந்து வந்து வழியிலே வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றான். அவனுடைய வேலைக்காரன் வந்து மரண படுக்கையில இருக்கிறானாம். ஆண்டவர், என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஏசப்பா கிட்ட வந்து அந்த செஞ்சுரியன் என்ன பண்றான், வேண்டிக்கிறான். என் வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுறான் ஆண்டவரே, அதனால நான் வந்து அவனை சொஸ்தமாக்கேன் என்று ஏசப்பா சொல்லும் போது அவன் சொல்ற ஒரு வார்த்தை, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் இல்லை ஆண்டவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இதுதான் வந்து விசுவாசம். எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லை ஆண்டவரே, ஆனா ஒரே வார்த்தையை சொல்லும் இங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்ற விசுவாசம் மட்டுமே அவனுக்கு இருந்தது. அதனாலதான் அவன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றான் பாருங்க. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் கூட எனக்கு கீழ்ப்படுகிற சேவகன் உண்டு. அப்ப நான் ஒருவனை வான்னு சொன்னா வரான், ஒருத்த போன்னா போறா இல்லையா? அதே போல என் வேலைக்காரனும் இதை செய்ய என்றால் அவன் செய்கிறான். ஏன்னா அவனுக்கு மேல ஒரு அதிகாரம் உண்டு, அதிகாரி. அவன் சொல்ற மாதிரிதான் இவனு செய்யறான். வான்னா வரான், போனா போறான். அதே போல என்னுடைய வேலைக்காரனும் என்ன பண்றான், வான்னா வரான், வரான், செய்யினா செய்யறான். அதனால கர்த்தாவை ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரர் சொஸ்தவான். அப்ப ஏசப்பா ஆச்சரியப்படுறாரு.
அவங்கள பார்த்து சொல்றாரு, ஏசப்பா, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை சொன்ன பிறகு அந்த அற்புதம் நடந்ததா? இதுலயே 13ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஆமென். ஆமீன். பாருங்க, எந்த நிமிஷத்துல சொஸ்தமானவன்? அதாவது நீ போகலாம் அப்படின்னு சொன்னாரு. யார் சொன்னது? ஏசப்பா சொல்றார். 100க்கு அதிபதி பார்த்து, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னபடியே அந்த நாளிகளே அவன் வேலைக்காரன் சொஸ்தமாவன். அதே நிமிஷத்துல எப்ப ஏசப்பா அந்த வார்த்தை சொன்னாரோ அவன் போறதுக்குள்ளவே அந்த வேலைக்காரன் சொஸ்தமாகி விட்டான். இதுதான் அற்புதம். அப்ப இன்னைக்கு கீழ்ப்படுதல் சொன்ன மாத்தத்துல அந்த கீழ்ப்படுதல் எப்படி இருக்குது? கர்த்தருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்தால் உடனே நமக்கு அற்புதம். உடனே விசுவாசத்துல நம்ம ஏசப்பா கீழ்ப்படி நடந்தால் உடனே ஏசப்பா அற்புதம் செய்வாரு. ஏன் சிலருக்குள்ள ஜபிக்கிறாங்க அந்த வியாதி வெளியே போகிறது இல்ல? ஒரு சிலர் என் மேல கை வைத்து ஜபிங்கன்றாங்க. ஒரு சிலர் வந்திருந்தாங்க, ஒரு சிலர் எனக்கு ஜபிங்க, எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, ஆனா ஜபிக்கிறாங்க அந்த பிரச்சனை போகவே இல்லை. பிறகு என்ன பண்ற, இன்னொருத்தர்கிட்ட போய் எனக்கும் ஜபிங்கன்னு சொல்லி போறாங்க. விசுவாசம் இல்லை. அப்போ ஒருத்தர் கூட ஜபித்து விட்டு இன்னொருத்த போய் ஜபிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருக்க தவறுகளை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லும் போது மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்க மனசு இல்லை. ஆனா எனக்கு ஜபிங்கன்ற மாத்திரம் சொல்றாங்க தவிர கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் உணர்வு இல்லாம இருக்கிறதுனாலதான் அந்த சுகம் அடையாம இருக்கிறார்கள். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து விசுவாசத்தோட அது கீழ்ப்படி நடந்தால் உடனே சுகம் தருவார் ஏசப்பா. அதுல எந்த மாற்றமே இல்லை. ஏன்னா அவர் நல்லவர். அவர் சுகம் கொடுக்க மாட்டாரா? எப்போது கீழ்ப்படுகிறோமோ, அந்த வார்த்தைக்கு செவி சாய்த்து விசுவாசத்தோடு கீழ்ப்படுகிறோமோ அந்த நிமிஷத்துல ஏசப்பா சுகம் கொடுப்பார் கண்டிப்பா. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப கீழ்ப்படிதல் ஒன்றுதான் முக்கியமா இருக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். வாசகர்கள் எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல 8 முதல் 10. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணர் ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்து நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் குமாரனா இருந்தும் அவர் தேவாதி தேவன் தான். வானத்தை பூமியும் படைத்த சிருஷ்டிகர்த்தர் அவர். அப்படி இருந்தும் கூட அவர் பரலோகத்தில் இறங்கி நமக்காக அவர் வெளிப்பட்டார் குமாரனாக. அவர் குமாரனா இருந்தும் கூட பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. அப்ப குமாரனா இருந்தது யாரு? இயேசு கிறிஸ்து மனுஷ குமாரனா இருந்தாரு. அவர் என்ன செஞ்சாரு? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அப்பா அம்மாவுக்கும் கீழ்ப்படி நடந்தார். அவரு நல்லா கவனிச்சீங்கன்னா, தாம் பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற அவர் என்ன பண்ணாரு? நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணனா இருக்கிறது யாரு? அவர்தான். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியே பிரதான ஆசாரியர் என்று தேவனால் நாமும் தரிக்கப்பட்டார். சீப் பிரீஸ்ட் யார்? சீப் பிரீஸ்ட் நமக்கு ஒருவர் தான். அவர் தான் இயேசு கிறிஸ்து. சீப் ஷெப்பர்ட், சீப் பாஸ்டர் இன்னைக்கு யாருமே இல்லை. ஆனா தங்களை உயர்த்தி கொண்டு அந்த பட்டங்களை வைத்துக் கொள்கிறார்கள். நமக்கு சீப் பிரீஸ்ட் யாரு? பிரதான ஆசிரியர் ஒருவர் தான். அவர் தான் இயேசு. அப்போ அவர் கீழ்ப்படி நடந்தாரு பூமியில. சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படி நடந்தார். எதற்காக? நமக்காக தான் அவர் ரத்தம் சிந்தி கீழ்ப்படி நடந்தார். அது மனுஷகுமாரன் இருந்தும் கூட கீழ்ப்படியை கற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிற யாவருக்கும் அவர் ஒரு ரோல் மாடலா இருந்தார். அப்ப நாம் அவருடைய கால் சுவடுகளை தொடர வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். வாசிக்கலாம் 1 பேதுரு 3:1-2 வசனத்தை வாசிக்கலாம். அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். ஆமென். பாருங்க, கீழ்ப்படிதல் என்பது நம்ம வீட்டுலதான் தொடங்கணும். முதல்ல குடும்பத்துக்குள்ளதான் கீழ்ப்படிதல். மனைவிகளின் ஆண்டவர் பாட்டு யார் சொல்றாரு? மனைவிகளை பார்த்து சொல்றாரு, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர் கீழ்ப்படிந்து நடங்கள். கணவனே, உன் மனைவிக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் சொல்ற ஏசப்பா சொல்றாரா? கண்டிப்பா இல்ல. மனைவிகள் தான், அதாவது கணவனுக்கு கீழ்ப்படி நடக்க வேண்டும், கீழ்ப்படிந்து இருங்கள் சொல்றாரு. சில பேர் கேள்வி கேட்பாங்க, ஏன் மனைவி மாத்திரம் கணவன் கீழ்ப்படினோம், ஏன் கணவன் மனைவி கீழ்ப்படிய கூடாதா அப்படின்ற கேள்வி. அங்க வசனம் அப்படி கிடையாது. ஆனா என்ன சொல்றாரு பாருங்க ஆண்டவரு, புருஷர்களே உங்க சொந்த மனைவியில் அன்பு கூறுங்கன்னு சொல்றாரு.
கீழ்ப்படின்னு சொல்ல. புருஷர்களே உங்க சொந்த மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அன்பு கூற சொல்றாரு தவிர கீழ்ப்படின்னு சொல்ல. கீழ்ப்படி யாருக்கா? மனைவிக்குதான். அப்போது அவர்கள் யாராவது திருவசனத்து கீழ்ப்படியலாம் இருந்தாக்கா பயபக்திய கூடிய உங்கள் கற்புல நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளில் நடக்கினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். அப்போ ஒரு மனைவி என்பவள் தேவோட வார்த்தைக்கு கீழ்ப்படி நடக்கும்போது ஒரு கணவன் ரட்சிக்கப்படாம இருக்கலாம், மனைவி விசுவாசம் இருக்குது, ஆனா அந்த நடக்கையை பார்த்தே கணவன் மாறுவார்னு தான் வசனம் சொல்லுது. ஆனா எப்படிப்பட்ட அந்த நடக்கை இருக்கணுமா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதுலயே 3:4-6 1 பேதுரு 3:4-6 வாசிங்க. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாத இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். ஆமென். பாருங்க, எப்படிப்பட்ட அலங்காரம் இருக்கணுமா கீழ்ப்படிதல். ஒரு மனைவிக்கு எப்படிப்பட்ட குணம் இருந்தா தன் புருஷனை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும் கர்த்தருக்குள்ள? அழியாத அலங்காரம் இருக்கணுமா. அழியாத அலங்காரம் என்ற என்ன? சாந்தம், அமைதலுள்ள ஆவி ஆகிய இருத்தில் மறைந்திருக்கிற குணம் உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அழிந்து போகிற அழகு எப்படிப்பட்டது? அழிந்து போகிற அதாவது அலங்கரிப்பு இன்னைக்கு வெளித்தோட்டத்துல இருக்கும், அதெல்லாம் அழிந்து போயிடும். ஆனா அழியாத அலங்காரம் ஒண்ணு உண்டு, அதுதான் தேவனுக்கு பிரியமா இருக்கதான். இது சாந்தம், அமைதலுள்ள ஆவி. கோபம் இல்லாம அமைதியோட பொறுமையோட இருப்பதுதான் தேவனுக்கு விருப்பமா இருக்குது. ஆனா இப்படிப்பட்ட அப்படியே பூர்வத்தில் தேவனுடைய நம்பிக்கை இருந்த பரிசுத்த ஸ்திரீ யாரு? சாராள். சாராள் எப்படி நடந்து கொண்டால், அதாவது ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால், இதுதான் அலங்காரமா இருந்தது. எப்படி சாராள் இருந்தாலோ அதே போல் ஒரு மனைவி இருந்தால், நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளா இருப்பீர்கள். அப்ப சாராளுக்கு பிள்ளையா இருக்கணுமா? இந்த அலங்காரம் நமக்கு இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். வாசிக்கலாம், கொலோசியர் 3:20 வாசிங்க. பிள்ளைகளே, உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. ஆமென். அதே போல பிள்ளைகளும் ஆண்டு சொல்றாரு, பிள்ளைகளே உங்களை பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் என்ன பண்ணுமா? கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருக்கு பிரியமானது இது பிள்ளைகளை அறிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். அப்பா அம்மா கீழ்ப்படிய வேண்டும், அது எந்த காரியம் சொன்னாலும் சரி. ஏன்னா அப்பா அம்மா கர்த்தருக்கு கீழ்ப்படி நடக்கும்போது நன்மையானது மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு இல்லையா? அதனால கீழ்ப்படி நடந்துதான் ஆகணும் பிள்ளைகள் சொல்லி ஆண்டு சொல்ல. எப்போ அப்பா அம்மா கீழ்ப்படுறாங்க பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக் கீழ்ப்படிவாங்க. வாசிக்கலாம், 1 பேதுரு 1:22 வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர நேசமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஆமென். ஆமீன். பாருங்க, இந்த கீழ்ப்படியில் இருக்க வேண்டும். ஆனா எப்படி கீழ்ப்படிய வேண்டுமா? ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிதான் ரொம்ப முக்கியம். ஆனா இன்னைக்கு சத்தியம் பேசும்போது எத்தனை பேர் கீழ்ப்படுகிறாங்க? சில இடங்கள்ல போய் நம்ம சத்தியம் சொல்லும்போது சில பேர் கீழ்ப்படிவது இல்லை, ஆனா சில பேர் கீழ்ப்படுகிறாங்க. ஆனால் கீழ்ப்படிதல் எப்படி இருக்கணுமா? ஆவியினாலே நீங்கள் மாயமற்ற சகோதர சேகரம் உள்ளவராகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து. அப்போ ஆவியினாலே இன்ஸ்பிரிட் இந்த கீழ்ப்படிதல் எப்படி இருக்கணுமா? ஆவியினாலேதான் கீழ்ப்படியணும். சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை என்ன பண்ணணுமா? சுத்திகரித்துக் கொண்டவர்களா இருக்கிறபடினால் சுத்த இதயத்தோடு என்ன பண்ணுவோம்? ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூற வேண்டும். அந்த ஊக்கமான அன்பு கூறுவதற்கு காரணம் என்ன? ஆவியினால் சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போதுதான். எப்ப கீழ்ப்படுதல் இல்லையோ அன்பு கூற முடியாது. ஏன் அன்பு கூற முடியல? அவங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படினாதான் அன்பு கூற முடியல. ஆவியினால் சத்தியத்துக்கு கீழ்ப்படி நடந்தால் ஊக்கமாக அன்பு கூறுவார்கள். வாசிக்கலாம், ரோமர் 2:7-8. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். ஆமென். ஆனா சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போனா என்ன வருமா? உக்கிர கோபாக்கினை வரும், தண்டனை வரும் சொல்றாரு. ஆனா சோர்ந்து போகாமல் நாம் எப்படி இருக்கணுமா? நற்கிரியைகளை செய்து
மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் உண்டு. அவர் வாக்களித்திர நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம், பிரதான வாக்குத்தத்தம். அதை பெற்றுக் கொள்வதற்கு நாம் நற்கையில செய்ய வேண்டும். மகிமையும் கனத்தையும் அழியாமை தேட வேண்டும். அப்பதான் நித்திய ஜீவன். ஆனா சண்டைக்காரா இருந்து, சண்டை போடலாம் இருந்து, எதிர்த்து கோபத்தோட சண்டை போட்டால் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம என்ன நடக்குமா? அந்நியாரத்துக்கு கீழ்ப்படிகளா இருக்கிறதோ அவங்களுக்கு என்ன நடக்குமா? உக்கிர கோபாக்கினை வரும். அப்ப நாம் சண்டைக்காரலா இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படி நடக்கிற பிள்ளைகளா நடக்க வேண்டும். அப்பதான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. வாசிகள கலாத்தியர் 3:1-3. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போக்கத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாக உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? ஆமென். ஆமென். இந்த கலாத்திய சபைய நீங்க பார்க்கும்போது ஆதி திருச்சபையில இருந்த அந்த கலாத்திய சபை ஆரம்பத்துல கீழ்ப்படி நடந்த ஒரு சபையா தான் இருந்தது. பவுல் அங்க போறான், பிரசங்கம் பண்றான், கீழ்ப்படி நடந்தாங்க. ஆனா போக போக சத்தியத்தை விட்டு விலகி என்ன பண்ணாங்க? நியாயப்பிரமாணத்துக்கு கிரியை செய்யணும்னு சொல்லி அவங்க மனசு போனது. சத்தியத்தை விட்டு விலகி போகிற மனசு வந்தது. எதனால? நியாயப்பிரமாணத்துக்கு கிரியைகள் நடப்பிக்க விரும்பினார்கள். அதெல்லாம் அந்த பவுல் சொல்றான், அவங்க பார்த்து திட்டுறான். என்ன திட்டுறான்? புத்தி இல்லாத கலாத்தியரே, கடிந்து கொண்டு பேசுறான். புத்தி இல்லாத கலாத்தியரே, போலீஸ் கலாத்தியன்னு சொல்லி அவன் சொல்றான். ஏன்னா நீங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போகத்தக்க உங்களை மயக்குந்து யாரு? ஆரம்பத்துல நீங்க நல்லாதான் ஓடுனீங்க. ஆனா கீழ்ப்படியாம போனது காரணம் என்ன? யார் உங்களை மயக்கினது? அது சொல்லிட்டு சொல்றான், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமா உங்களுக்காக வெளிப்பட்டு இருந்தாரு இல்லையா? அப்படி இருந்தும் கூட நீங்க ஏன் கீழ்ப்படியாம போனீங்க? ஒன்றை மாத்திரம் நான் உங்களுக்கு அறிய விரும்புறேன். என்னன்னு பார்த்தா, நியாயப்பிரமாணத்துக்கு கிரியையினாலேயோ இல்ல விசுவாச கேள்வினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? அப்போ அவங்க எல்லாருமே அங்க விலகி போறது கீழ்ப்படியாத வந்ததுக்கு காரணமே நியாயப்பிரமாணத்துக்கு கிரியை அதான் விரும்பினாங்க. ஏன்னா ஆவினாலே ஆரம்பம் பண்ணிய நீங்கள் இப்போது மாம்சத்துல முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா சொல்லி அவங்களை கடிஞ்சுக்கினாரு. ஆனா அவங்க விரும்புது என்ன காரியம்? வாசிக்கலாம். அதுலயே கலாத்தியர் 5:4-6. நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஆமென். ஆமென். இந்த கலாத்திய சபையில் உள்ள அந்த விசுவாசிகள் விசுவாசத்தை விட்டு நியாயப்பிரமாணத்துக்கு கிரியையினால நீதிமானாகணும்னு சொல்லி விரும்பினார்கள். அப்ப பவுல் சொல்றான் பாருங்க, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாகிற விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள். எதனால விழுந்து போனார்கள்? நியாயப்பிரமாணத்தை நடப்பிக்கணும், அந்த கிரியை செய்யணும், அது விரும்பி, அதனாலதான் நான் நீதிமான ஆகணும்னு விரும்பி செய்ததுனாலதான் நீங்க விழுந்தீர்கள். ஆனா நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு என்ன பண்றோம்? விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவிடத்தில் விருத்த சேதனம் இல்லாம ஒன்றும் உதவாது. அன்பினால் கிரியை செய்யற விசுவாசமே உதவும் சொல்லி அவங்கள பார்த்து எச்சரிக்கிறான் பவுல். ஆனா அந்த மக்கள், அந்த விசுவாசிகள் அவங்க கிரியை நடப்பிக்கணும். எந்த கிரியை? நியாயப்பிரமாணத்து கிரியை நடப்பிக்கணும்னு சொல்லி நீதிமானாகணும் விரும்பினார்கள். அதனால விழுந்து போனார்கள். அப்போ கீழ்ப்படியாதனால விழுந்து போனார்கள் சொல்லி பார்க்க முடியும். அப்ப இன்னைக்கு இருக்க சபைகள் விழுந்து போறதுக்கு காரணமே என்ன? எல்லாருமே நியாயப்பிரமாணத்து கிரியை செய்யணும்னு விரும்புறாங்க. அப்போ தேவட வார்த்தைக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம அவங்க பாரம்பரிய காரியங்களை இன்னைக்கு செய்யறாங்க. அப்ப முன்னே இருந்த பழைய ஏற்பாட்டின் காரியங்களை மறுபடியும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தசம் வாங்குறது, ஆசரன் என்று சொல்லிக்கொண்டு புல்பில நிக்கிறது, பிரசங்கம் பண்றது, இது எல்லாமே நான் கிரியைகள். நீங்க ஆசரன் கிடையாது. ஆனா நான் ஒரு ஆசரன், எனக்கு செவி கொடுக்க வேண்டும், எனக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று கேட்பதுதான் நியாயப்பிரமாணம். இதனால இன்னைக்கு ஜனங்கள் விழுந்து போனார்கள் சொல்லி பார்க்க முடியும். வாசிக்கலாம். ரோமர் 6:13. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். ஆமென். ஆமென். நீங்கள் உங்கள் அவயங்களை என்ன பண்ணுமா? நம்முடைய அவயங்களை என்ன பண்ணுமா? அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடுக்க கூடாது.
ஆனா முடியும் இல்லையா? நம்முடைய அவயங்களை அநீதி ஆயுதங்களால ஒப்பு கொடுக்க முடியும். நம்ம வாயில பொய் பேச முடியும், கண்ணில் தேவையற்ற கண்ணில பார்க்க முடியும், நம்ம கால்கள் தேவையில்லாத இடத்துக்கு ஓட முடியும். ஆனா அநீதி ஆயுதங்க அதை உபயோகப்படுத்தாதீங்கப்பா. ஆனா என்ன பண்ணுவான்? உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கலாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப எப்படி ஒப்பு கொடுக்கணும்? புத்தி உள்ள ஆராதனை. ரோமர் 12:1 வாசிக்கிறோம். உங்க சரீரங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. ஆனா அநீதியின் ஆயுதங்களை நாம ஒப்பு கொடுக்க கூடாது பாவத்துக்கு. தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை என்ன பண்ணுவான்? நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அதுதான் உண்மையான புத்தி உள்ள ஆராதனை சொல்லி ரோமர் 12:1 வாசிக்கிறோம். அப்ப நாம் பொய் பேசலாம், ஆனா பொய் பேசக்கூடாது. இதே வாயில நம்ம ஆண்டவர் துதிக்கலாம், இதே வாயில சபிக்க முடியும், அதை செய்யக்கூடாது. அப்ப இந்த வாயில பரியாசம் பண்ண முடியும், பரியாசம் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த வாயில வசனம் பேசலாம், ஆனா இதே வாய்ஸை சபிக்க கூடாது. அப்ப நம்முடைய அவயங்களை என்ன பண்ணமா? தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நீதிக்குரிய ஆயுதங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் கீழ்ப்படுதல். வாசிக்கலாம். நமக்கு கொஞ்சம் சாய்ஸ் இருக்குது இல்லையா? தப்பும் செய்ய முடியும், நன்மையும் செய்ய முடியும். ஆனா நம்ம தான் முடிவு பண்ண போறோம். வாசிக்கலாம். ரோமர் 6:16-18. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். ஆமேன். ஆமேன். பாருங்க, அதாவது நாம எதுக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அதுக்கே அடிமையா இருப்போமா. மரணத்துக்கு ஏதுவான பாவத்தானாலும் சரி. மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்றால் என்ன? விபச்சாரம், வேசித்தனம், இது எல்லாமே மரணத்துக்கு ஏதுவான பாவம். அதே போல நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல் ஆனாலும் சரி. எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்குறீங்களோ. அப்ப நாம இன்னைக்கு சினிமாக்கு அடிமையா இருக்கிறோமா? அப்ப நாம ஒப்பு கொடுக்கிறோம், அதனாலதான் அடிமையா இருக்கிறோம். அப்ப நம்ம பொய் பேசிட்டே இருக்கிறோமா? நாம ஒப்பு கொடுக்குறோம், அதனாலதான் அடிமையா இருக்கிறோம். கெட்ட வார்த்தை வந்துட்டே இருக்கா வாயில? கோபம் வந்துட்டே இருக்குதா? அப்ப நாம அடிமையில இருக்கிறோம். அப்ப எதற்கு கீழ்ப்படிபடி நீங்க உங்களை அடிமையா ஒப்பு கொடுக்குறீங்களோ அதுக்கே அடிமையா இருக்கிறீங்க. ஏன்னா அதற்கே கீழ்ப்படுகிற அடிமையா இருக்கிறீங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஏன்னா நம்ம முன்ன எப்படி இருந்தோமா? நீங்கள் பாவத்துக்கு அடிமையா இருந்தும். அப்ப ஆரம்பத்துல ரொம்ப வருஷம் முன்னால நம்ம எல்லாருமே பாவத்துக்கு அடிமைதான் இருந்தோம். ஆனா இப்பொழுது உங்களுக்கு ஒப்பிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படினால. அப்ப இன்னைக்கு நம்ம வசனம் கேட்டு கீழ்ப்படுகிறோம் இல்லையா? அதனால தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த கீழ்ப்படில இருந்தா தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமை ஆணையர்கள். அப்ப நாம எப்படி அடிமையா இருந்தோம் ஒரு காலத்துல பாவத்துக்கு, ஆனா எப்படி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய சுத்த கிருபையினாலதான். அப்ப நாம இன்னைக்கு வசந்த கீழ்ப்படி நடந்தால் நாம நீதிக்கு அடிமையா இருப்போம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5:28-32. நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ண கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனந்திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். ஆமேன். ஆமேன். பேதுரு மற்ற அப்போஸ்தலரும் அங்க பிரசங்கம் பண்ணும்போது இயேசு நாமத்தை குறித்து அவங்க தடை செய்ய வந்தார்கள். இந்த பிரதான ஆசிரியர் என்ன பண்றான்? தடை செய்ய வரான். நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்க உறுதியாக கட்டளையிடவில்லையான்னு சொல்லி அவங்களை தடை பண்றான். அப்படி இருந்தும் இதோ எருசலேமே உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்றீர்களா என்று அவன் சொல்லும் போது பேதுரு பாருங்க அருமையா பேசுறான், தைரியமா. அவன் என்ன சொல்றான் பாருங்க, மனுஷருக்கு கீழ்ப்படுகிற பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது. எது முக்கியம்? அப்போ மனுஷனுடைய வார்த்தையா தேவனுடைய வார்த்தையா? அப்ப தேவனுடைய வார்த்தை தான் முக்கியம். அப்ப நம்ம இன்னைக்கு இந்த வாழ்ற உலகத்துல நம்ம ஒரு அலுவலகத்துல நம்ம ஒரு அதிகாரி கீழே இருக்கலாம், கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். இல்ல ஒரு ராஜ்யத்துல இருக்கிற ஒரு பிரதான மந்திரி அவனுக்கு கீழே தான் நம்ம எல்லாமே இருக்கிறோம்.
அவனோட சட்ட திட்டங்களை கட்டுப்படிதான் ஆகணும். ஆனா தேவனுக்கு கீழ்ப்படிதான் இல்ல மனுஷனுக்கு கீழ்ப்படிதான் என்ற கேள்வி வரும்போது எது முக்கியம்? தேவனுக்கு கீழ்ப்படுறதுதான் முக்கியம் இல்லையா? சாதரக், மேஷாக், ஆபேத்நேகர் அவங்க அந்த பட்டத்துல இருந்தாங்க, பாபிலோன் பட்டத்துல. ஆனா ராஜாக்கு கீழ்ப்படி நடந்தாங்க. ஆனா என்னைக்கு சிலை வழிபாடு செய்யணும், வணங்க வேண்டும் சொல்லும் போது அவங்க எதிர்த்து நின்றார்கள். அப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படிதான் முக்கியம் இல்லையா? அதான் பேதுரு சொல்றான், மனுஷனுக்கு கீழ்ப்படியதை விட தேவனுக்கு கீழ்ப்படியதே முக்கியம், அவசியம். அப்போ கீழ்ப்படிதல் என்பது ப்ரையாரிட்டி யாருக்கா? கர்த்தருக்கு மட்டும்தான். அதான் சொல்றான் பாருங்க, இந்த சங்கதிகள் குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சியா இருக்கிறோம், தேவன் தமக்கு கீழ்ப்படிதலுக்கு தந்தன பரிசுத்த ஆவி. அப்ப யாரெல்லாம் கர்த்தர் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ஹோலி ஸ்பிரிட். ஆனா இன்னைக்கு எல்லாமே உலகத்துல ஏமாத்துறாங்க. எனக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இருக்குது, நான் இந்த அற்புதம் செய்யறேன், அந்த அற்புதம் செய்யறேன், கை வச்சா பிசாசு ஓடிடுது, இது செய்யறேன் அது செய்யறேன். இல்ல, அது கர்த்தருடைய நாமத்துக்கு தான் அந்த பிசாசு ஓட தவிர அவனுக்குள்ள இருக்கிற ஹோலி ஸ்பிரிட் கிடையாது. ஆனா பொய் சொல்ற இன்னைக்கு உலகம் இருக்குது. அப்போ ஒருத்தனுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்று பாத்தீங்கன்னாக்கா, இந்த வசந்த நிமித்தமாக தேவன் தமக்கு கீழ்ப்படலுக்கு தந்தன பரிசுத்த ஆவி. அப்ப யாரெல்லாம் வசனத்துக்கு முழுசா கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு உள்ளதான் ஹோலி ஸ்பிரிட் இருப்பாரு. அப்போ அதுலனால நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஒருத்தனுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இருக்குதா இல்லையா. அப்போ ஒருவன் வசனத்துக்கு முழுசா கீழ்ப்படி நடந்தால் அவனுக்குள்ள பரிசுத்த ஆவி இருப்பாரு என்று கண்டு அறிஞ்சு கொள்ள முடியும். அடுத்தது முக்கியமானது, இந்த 1 ராஜாக்கள்ல ஒரு முக்கியமான பார்ப்போம். இந்த 1 ராஜாக்கள்ல 13 அதிகாரத்துல வாசிக்கும் போது அங்க ஒரு ராஜா இருந்தான். அந்த 13 அதிகாரத்துல பார்க்கும்போது அங்க எரோபோம் என்ற ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா என்ன பண்றான், அவன் தூபம் காட்டி கொண்டிருந்தான் பலிபீடத்துல. அவன் காட்டி கொண்டிருக்கும் போது ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி அவனை எச்சரித்து ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க. பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான், அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளில் ஆசாரிகளை உன்மேல் பலியிடுவான், மனுஷனின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை அவன் கூறினான். கூறிவிட்டு சொல்றான் பாருங்க, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தை சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போகும், கர்த்தர் உரைக்கிறதுக்கு இதுவே அடையாளம் சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு போயிடறான். போயிட்டு போகும்போது அந்த ராஜா என்ன பண்றான், கையை நீட்டுறான். அவனை பிடிங்கள் அவன் சொல்லும் போது அவன் கையை நீட்டுறான். அந்த கை விளங்காம அப்படியே நீட்டினபடியே ஆயிடுது. அவன் பிற்பாடு என்ன பண்றான், ஐயோ எனக்காக ஜெபம் பண்ணு, நான் தப்பு செஞ்சுட்டேன், என் கை நார்மலா மாத்து அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன பண்றான், அவன் மறுபடியும் வேண்டிக் கொள்ளும் போது அவன் கை சரியாயிடுது. சரியான பிறகு புசி அப்படின்னு கூப்பிடுறான், சாப்பிடு, விருந்துக்கு அழைக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்லிடுறாரு அவங்ககிட்ட போகாது, நீ வந்த வழியே திரும்பி போ, புசிக்கவும் கூடாது, அவன் வீட்டுல சாப்பிடவும் கூடாது. ஆனா அதை மீறி அந்த தீர்க்கதரிசி என்ன பண்றான், ஒரு தப்பு செஞ்சுறான். அதுக்கு முன்பாக இந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 13 23 1 முதல் 23. அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளைகளை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவன் போஜனபானம் பண்ணி முடித்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திருப்பி கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்தான். பாருங்க, அவன் அந்த தீர்க்கதரிசி என்ன பண்றான், அவன் வந்த வழியே சரியாதான் செய்யற. ஆரம்பத்துல சொன்னபடி கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படைஞ்சு அந்த வந்த வழியே போயிடறான். சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதனால நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகி ஒரு கர்வாலி மரத்து கீழே போய் அமர்ந்து இருக்கிறான். அமர்ந்து இருக்கும்போது வேற அந்த ஊர்ல இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்றான், இதை கேள்விப்படுறான். ஓ, இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்ததா அப்படின்னு கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டு அவன் தேடி வரான். தேடி அவன்கிட்ட சொல்றான், எங்க வீட்டுக்கு வா, விருந்துக்கு சாப்பிடு, புசியும் அப்படின்னு கேட்கும் போது, இல்ல கர்த்தர் சொல்லிட்டா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க நிதானிக்காம போயிட்டான். அவன் ஒரு வார்த்தை போய் சொல்றான். என்ன போய், நான் கூட உன்ன போல ஒரு தீர்க்கதரிசிப்பா, ஆண்டவர் சொன்னாரு புசின்னு சொல்லி அப்படி சொன்ன உடனே மனம் மாறிடுது அவனுக்கு. உடனே ஆமாவான்னு சொல்லி என்ன பண்றான், பின்னாடியே போயிடறான். போயிட்டு அதே போல புசித்து குடிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை வருது, எச்சரிப்பு. அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு என்ன பண்றான், உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளைகளை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறினாய்,
அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாம போயிட்ட, வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்துக்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடினால் என்ன நடக்குதா? உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையில் சேருவதில் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி சொன்னது போலவேதான் அவன் சாப்பிட்டுட்டு திரும்பி போறான். வழியில என்ன பண்றது? ஒரு சிங்கம் வந்து அவனை பீறி போட்டுறது. அதே போல நடக்குது. அப்போ இதை கேட்டு இந்த சம்பவத்தை குறித்து கேள்விப்பட்டு அந்த தீர்க்கதரிசி, பொய் சொன்ன அந்த தீர்க்கதரிசி அவன் என்ன சொல்ற பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 13:26. அவனை வழியிலிருந்து திரும்ப பண்ணின தீர்க்கதரிசி அதை கேட்டபொழுது, அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அது அவனை முறித்து கொன்று போட்டது என்று சொல்லி. ஆமென். என்னைக்கு பொய்யான உபதேசங்களுக்கு செவி கொடுக்கறாங்க அன்னைக்குதான் ஆபத்து. அவன் பொய்க்கு செவி கொடுத்தால் அந்த கர்த்தருக்கு வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. கர்த்தர் சொல்லிட்டாரு, அது கெட்டியாக பிடித்து கொண்டு இருக்க வேண்டும் விசுவாசத்தோடு. அதை விட்டு விட்டு வேறொருவன் சொன்னான்னு சொல்லி என்ன பண்றான்? அவன் இணங்கி அதுக்கு போறான். அப்போ அந்த மனுஷனே சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான் அவன்? பொய் சொன்னவன். அவனை வழியிலிருந்து திரும்ப பண்ணின தீர்க்கதரிசி அதை கேட்ட போது என்ன சொல்றான்? அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன் தான். அப்போ தேவனுடைய மனுஷன் தான், அவன் கர்த்தருடைய வாக்கை மீறி விட்டான், சொல்லுக்கு கீழ்ப்படியாம போயிட்டான். அதனாலதான் கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ அந்த தீர்க்கதரிசி என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை மீறி கீழ்ப்படியாம போனானோ, பொய்க்கு செவி கொடுத்தானோ, அன்னைக்குதான் ஆபத்து வந்தது. வாசிக்கல உபாகம் 13:1-4. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரன் ஆகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரன் ஆகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவீர்களாக. சில நேரங்கள்ல கர்த்தர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். அதான் சொல்றாரு ஆண்டவர், உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும், யாராவது ஒரு தீர்க்கதரிசி இருந்தாக்கா, அன்னைக்கு சொல்றாரு, சொப்பனக்காரன் இருந்தாலும் சரி, நீங்கள் அறியாத வேறொரு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் என்று வாருங்கள் சொல்லும் போது, தேவன் ஒருவர் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா வேறொரு தெய்வத்தை பின்பற்றும்படி, வாங்கப்பா அங்க போலாம் அந்த சபைக்கு, அங்க நல்லா அழகா இருக்குது, நல்லா பாடல் பாடுவாங்க, அங்க சிலைகள் அழகழகா அலங்காரமா இருக்குது, போலாம் வாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட என்ன பண்ணுமா? மாத்திரமல்ல, அவர்கள் சொல்லி உனக்கு ஒரு அடையாளத்தை அற்புதம் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் சரி, ஒரு அற்புதம் நடக்காங்க, அடையாளம் நடக்கும் சொன்னாலும் சரி, அவன் சொன்ன அடையாளம் அற்புதம் நடந்தாலும் சரி, ஒருவேளை அவன் சொல்லுவான் அந்த அற்புதம் நடக்கும், நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவர்களை கேளாதிருப்பீர்களாக. கேட்கவே கூடாதுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். இதுதான் வந்து ஒபீடியன்ஸ். ஆனா சில டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு, இந்த சத்தியம் நல்லாவே தெரியுது, ஆனா வேறொரு உபதேசம் சொல்லும் போது நாம கீழ்ப்படியத்துக்கு அதுக்கு செவி சாய்க்கிறோமா? அவன் சொன்னாலும் சரி நம்ம பண்ண போகக்கூடாது, கீழ்ப்படிய கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இன்னைக்கு நம்ம கீழ்ப்படிதல் எப்படி இருக்குது? அதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னவா? உங்கள் தேவனுடைய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவீங்களா இல்லையா என்று அறியும்படிக்கு உங்க தேவன கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். ஆனா டெஸ்ட் பண்ணி பார்ப்பார், உண்மையிலே இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படி நடக்கிறோமா இல்ல வேறொரு உபதேசத்துக்கு நம்ம செவி சாய்த்து விலகி போறோமா இல்லைன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். அப்போ இன்னைக்கு நாம கேட்ட உபதேசம் நம்ம நிலைத்திருக்கிறோமா, கீழ்ப்படுகிறோம்ன்றதுதான் முக்கியம். நீங்கள் உங்கள் தேவன கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்ளுவீர்களாக. அப்ப தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? நாம முழு இதயத்தோடும் முழு மனதோடும் அவரை சேவிக்க வேண்டும், அவரில் அன்பு கூற வேண்டும். அப்ப நம்முடைய கீழ்ப்படிதல் இப்படிதான் இருக்க வேண்டும். வாசிக்கல ஏசாயா 42:24-25. யாக்கோப்பை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவர் யார்? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவோ? அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமலும் அவருடைய வேதத்துக்கு செவி கொடாமலும் போனார்களே. இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் உக்கிரத்தையும் யுத்தத்தின் வலிமையும் வரப்பண்ணி அவர்களை சூழ அக்னி சுவாலைகளை கொளுத்தி இருந்தும் உணராதிருந்தார்கள். அது அவர்களை தகித்தும் அதை மனதிலே வைக்காதே போனார்கள். பாருங்க, யாக்கோபை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவர் யார்?
அவர் தான் ஆண்டவர் தான் ஒப்பு கொடுப்பாரு. என்னைக்கு கீழ்ப்படியாம போனாங்களாம் ஜனங்கள், ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விட்டார். அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவா, அதனாலதான் ஒப்பு கொடுத்தாரு இல்லையா? அவருடைய வழிகளில் நடக்க மனதா இராமல், கர்த்தருடைய வழிகளில் நடக்க மனதா இல்ல அவங்களுக்கு, அவருடைய வேதத்துக்கு செவி கொடுக்காமல் போனார்கள். அதனாலதான் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு. அன்னைக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கு ஏன் இஸ்ரேல் தேசம் விழுந்து கொண்டிருக்குது? சில தேசங்கள் வந்து அடிக்கிறாங்க. கடந்த 2 மாதத்துல நிறைய பேர் வந்து சிக்கினாங்க இல்லையா, பிடிச்சு போயிட்டாங்க. எதனால? அதாவது அவருடைய வழிகள் நடக்க மனதில்லை, அவருடைய வேதத்துக்கு செவி கொடுக்க மனதில்லை அவர்களுக்கு. அதான் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறாரு. அப்ப இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தை, உக்கிரத்தையும், யுத்தத்தின் வில்லையும் வரப்பண்ணி அவர்களை சூழ அக்னி ஜுவாலைகளை கொளுத்தி இருந்தும் உணராது இருந்தார்கள். ஏன் அவங்க உணராம இருந்தாங்க? அப்ப இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் விழுந்து போகிற காலமாகுது. அதாவது இயேசு வருகையின் முன்பாக ஜக்கரியா 14ஆம் அதிகாரம் நிறைவேற வேண்டும். நகரம் பிடிக்கப்படும், சூறையிடப்படும், நகரை பிடித்துக் கொள்வார்கள். இதான் நடக்க போற ஒரு காலம். அப்ப என்னைக்கு அதெல்லாம் உணர்ந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்களோ அன்னைக்குதான் அவங்களுக்கு விடுதலை. ஆனா இந்த மக்கள் அன்றைக்கு என்ன பண்ணாங்க? பண்டிகை ஆசரிப்பாங்க, நாள் குறிப்பு, பண்டிகை, மாத பிறப்பு, இதெல்லாமே பண்ணாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு அது அருவருப்பு, எனக்கு பிடிக்கல சொல்றாரு. வாசிக்கலாம் ஏசாயா 1:14. உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது, அவைகளை சுமந்து இழைத்து போனேன். ஆமென். ஆண்டு சொல்றாரு, அவர்களை சுமந்து இழைத்து போனேன். மாத பிறப்பு, மாசம் வந்து ஒரு பண்டிகை போல அந்த வாக்கு தத்துவம் சொல்றது, ஜனங்களை வஞ்சிக்கிறது, வருஷம் வாக்கு தத்துவம், இது வருஷம் போல இதுதான் ஒரு அஸ்ட்ராலஜியை போலதான் இன்னைக்கு செயல்படுறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் அப்படிதான் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு வாக்கு தத்துவம், அவ்வளவுதான். நியூ இயர் கொண்டாட்டம் முடிஞ்சிச்சு, ஒரு ஈஸ்டர், ஒரு பண்டிகை, ஒரு கிறிஸ்துமஸ், இதெல்லாம் கர்த்தர் சொன்னாரா? இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதி பிறந்தாரா? கண்டிப்பா இல்ல. ஆனா ஏன் கொண்டாடுறாங்க? இதெல்லாம் பாரம்பரியம். ஆனா இதெல்லாம் சொல்றாரு, அன்னைக்கே சொல்றாரு ஆண்டவர், இவளை எனக்கு வருத்தமா இருக்கிறது, அவைகளை சுமந்து இழைத்து போனேன். பண்டிகை, நாள் பிறப்பு, மாத பிறப்பு, இதெல்லாம் வெறுக்கிறேன்னு சொல்றாரு ஆண்டவர். என் ஆத்மா வெறுக்குன்னு கர்த்தர் சொன்னார். ஆனா கர்த்தர் சொல்ற வசனத்துக்கு அவங்க கீழ்ப்படியவே இல்லை. வாசிக்கலாம் 1:19-21. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று, அது நியாயத்தால் நிறைந்திருந்தது, நீதி அதில் குடிகொண்டிருந்தது, இப்பொழுதோ அதன் குடிகள் கொலை பாதகர். ஆமென். ஆமென். மாத பிறப்பு, பண்டிகை, இதெல்லாம் நான் வெறுக்கிறேன். ஆனா தேவன் எதை விரும்புறாரோ, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தில் நன்மையை புசிப்பீர்கள், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்கும் போது பட்டயத்துக்கு இரையாவீர்கள் சொல்லி அன்னைக்கு மாத்திரமல்ல, இன்றும் தேவன் அது எச்சரிக்கை காரியமா தான் இருக்குது. கர்த்தன் வாய் இதை சொல்லிட்டு, உண்மையில நகரம் எப்படி வேசியாய் போயிற்று, உண்மையில நகரம் எருசலேம் எப்படி ஆயிடுச்சா, வேசி நகரமா போயிடுச்சு கீழ்ப்படையதுனால. அது நியாயத்தால் நிறைந்திருக்கிறது, நீதி அதில் குடிக்கொண்டிருந்தது, இப்போது அதன் குடிகள் கொள்ளைய பாதகர். எந்த தேசம் கீழ்ப்படி நடந்த ஆரம்பத்துல அதே தேசம் விழுந்து போச்சு ஒரு நாள். வாசிக்கலாம் பிலிப்பு 2ஆம் அதிகாரம் 6-8. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையடைன பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். ஆமென். பாருங்க, அவர் எப்படி இருந்தாராம்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது மனுஷகுமாரனாக அவர் தேவனுக்கு ரூபமா இருந்தும் கூட தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையடின பொருளா எண்ணவில்லை. என்ன பண்ணாரு? தம்மை தாமே வெறுமையாக்கி விட்டார். அது மாத்திரமல்ல, அடிமை ரூபம் எடுத்தார். அவர் அவர் தன்னை உயர்த்தினாரா? நான் தான் தேவன், என்னை வணங்கணும் சொல்லி அவரு எங்கேயாவது தன்னை உயர்த்தினாரா? இல்ல. அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அது மாத்திரமல்ல, அவர் மனுஷ ரூபம் காணப்பட்டு மரண பரியந்தம், எது வரைக்குமா கீழ்ப்படிதல்? மரண பரியம், until the death. சிலுவையில் அறையப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவின் மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இதுதான் கீழ்ப்படிதல். இயேசு கிறிஸ்து கிட்ட நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய கீழ்ப்படிதல். எப்படி அவர் கீழ்ப்படி நடந்தார்? அவர் ஒண்ணுமே சுயமா செய்யவில்லை. பிதா கற்பித்தபடி நான் செய்கிறேன், ஒன்றும் சுயமாய் நான் சொல்லவில்லை, செய்யவில்லை. இதுதான் கீழ்ப்படிதல். எப்படி பிதா கட்டுப்பட்டு நடந்தாரோ அதே போல் நாம் பிதாவா இருக்கிற இயேசு கிறிஸ்துக்கு நாம் இன்னைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இதுதான் கீழ்ப்படிதல். வாசிக்கலாம் 1 பேதுரு 1:14-15.
நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். ஆமென். பாருங்க, நீங்கள் முன்னே, அப்ப முன்னே நாம எப்படி இருந்தோமா? உங்களை அறியாமையினாலதான் எப்படி இருந்தோமா? கொண்டு இச்சையின்படி நீங்க நடவாம. அப்போ ஒரு காலத்துல இயேசு கிறிஸ்து அறியாம காலத்துல அப்படிதான் இருந்தோம். அறிந்தும் கூட தேவனோட வார்த்தையை அறியாம நம்ம இச்சைப்படி நடந்து கொண்டு இருந்தோம். ஆனா இனி நடவாம எப்படி இருக்கணுமா? கீழ்ப்படுகிற பிள்ளை இருக்க வேண்டும். இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்கள். இதுதான் தேவனுடைய விருப்பம். வாசிக்கலாம் எபேசர் 2:1-5. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். ஆமென். அக்கிரமங்களிலும் பாவங்களில் மரித்தவர்களாய் இருந்த உங்களை நம்மளதான் ஆண்டவர் சொல்றாரு, உயிர்ப்பித்தாராம். அப்போ ஒரு காலத்துல அக்கிரமத்துல விழுந்து பாவத்துல விழுந்து மரித்திருந்தோம். நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து, அவர் ரத்தம் சிந்தி. அவளில் நீங்கள் முற்காலத்துல இவ்வுலக வழக்கத்தின்படியே கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்போது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய அந்த பிசாசு ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் அப்போது. ஆனா இப்போது அவருக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்தில் நமது மாம்சத்தின்படி நடந்தோம். நமது மாம்ச மனசு விரும்புகளை செய்தோம். நமக்கு என்ன மனசு தோணுதோ மாம்சப்படி எல்லாமே செஞ்சோம் இல்லையா? ஆனா தேவனோ இரக்கத்தினால் ஐஸ்வர்யங்களாய் நம்மில் அன்பு கூர்ந்தார். தம்முடைய மிகுந்த அன்பினால் என்ன பண்ணாரு? அக்கிரமணில் மரித்தவர்களா இருந்த நம்மை கிறிஸ்துவுடன் உயிர்ப்பித்தார். கிருபையினால ரட்சிக்கப்பட்டு, அப்ப அந்த கிருபை தான் நம்ம ரட்சிக்கப்பட போகிறோம். தேவனுடைய ஈவு என்று பார்க்க வாசிக்கலாம் எபேசர் 5:4-6. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். சோஸ்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய, பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஆமென். எச்சரிக்கை இருக்க வேண்டும். ஏன்னா வம்பு, புத்தியீனமான பேச்சு, பரியாசம், தகாத பேச்சுகள், இதெல்லாம் ஆகாத சம்பாஷணைகள், இதெல்லாம் இருக்கக்கூடாதான். ஆனா எது தகும்? ஸ்தோத்திரம் செய்ததும் தகும். அதே போல விபச்சாரக்காரன், அசுத்தன், விக்கிரக ஆராதனை, பொருளாசை, இவங்க எல்லாருமே தேவராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாதான், சுதந்திரிக்க முடியாது. ஆனா இப்படிப்பட்டவர்கள் நிமித்தம் என்ன நடக்குமா? கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தையினாலே, வேஸ்டான வார்த்தையில மோசம் போகாதபடிக்கு என்ன பண்ணுவான்? பி கேர்ஃபுல் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 10:4-6. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலன் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படியை சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் பொழுது எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாய் இருக்கிறோம். ஆமென். ஆமென். எங்களுடைய போர் ஆயுதங்கள், பவுல் சொல்றான், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றலா இல்லாம அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலனா இருக்குது, தேவ பலன் உள்ளதா இருக்குதுன்னு சொல்லி பவுல் சொல்றான். ஏன்னா அதனாலதான் அவைகளால் நாங்கள் தர்க்கங்களை என்ன பண்றோம்? தர்க்கம், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமே என்ன பண்றோம்? நிர்மூலமாக்குகிறோம். எந்த எண்ணத்தை என்ன பண்றோம்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுதலா நாம இருக்கிறோம். அதே போல உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமக்கு தக்கதாக நீதி உள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமா இருக்கிறோம். அப்போ நம்முடைய எண்ணத்தை என்ன பண்ணோமா? கீழ்ப்படிய செய்ய வேண்டும். மாம்சத்துக்கு ஏற்றபடி இல்லாம அரண்களை நிர்மூலமாக்க தேவபலனா இருக்க வேண்டும் நம்முடைய எண்ணம் கூட. அப்ப நம்ம இவ்வளவு நேரம் வசனம் கேட்டோம். அதாவது கீழ்ப்படிதல்னா என்ன?
அந்த சில ராஜாங்க கூட விழுந்து போனாங்க இல்லையா? அவங்க ஆரம்பத்துல ஒழுங்கா வராங்க, கீழ்ப்பட விழுந்து போறாங்க. அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா சவுல் கூட ஆரம்பத்துல வந்து ஆண்டவர் தான் அபிஷேகம் பண்ணி சவுல ராஜாவாக ஏற்படுத்தினார். ஆனா போக போக வழி விலகி தன் இஷ்டப்படி தேவன் கீழ்ப்படியாம போயிடறான். ஒரு சூழ்நிலையில அவன் வந்து அமலேக்கல்ல வந்து கொன்று போட்டு விட்டு வான்னு சொன்னா மீதியான பொருட்களை வந்து எடுத்துன்னு வரான். ஆனா சொல்லும் போது என்ன சொல்றான்? எச்சரிக்கும் போது எக்ஸ்கியூஸ் கேட்கறான். நான் வந்து பலி செலுத்ததான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சவுல் சொல்றான். ஆனா சாமுவேல் வந்து எச்சரிக்கும் போது என்ன சொல்றாரு? கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறத பார்க்கலும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதை விட சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை விட கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாவின் நினைத்தை பார்க்க செவி கொடுதல உத்தமம். அப்ப எது முக்கியம்? காணிக்க தசமாக பலி செலுத்தல் இதெல்லாம் தேவையில்லை. அப்ப எது முக்கியம்? கீழ்ப்படிதல். ஏன்னா அந்த ராஜா விழுந்து போனான். அதனாலதான் கடைசியா வாசித்து முடிக்கலாம். 2 தெசலோனிக்கர் 1:7-8. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். ஆமென். ஆமீன். நாம் எல்லோரும் அது அறிந்திருக்கிறோம். ஏசப்பட 2ஆம் வருகை உண்டு. அது இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் நடக்க வாய்ப்புகள் இருப்பதனால் நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆனா இயேசப்பா வரும்போது ஒரு பெரிய தண்டனை வரும்போது பூமியில பாருங்க, தேவனை அறியாதவர்களுக்கும் என்னவா? தேவனை அறியாதவர்களுக்கும் ஒண்ணு. 2வது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு காஸ்பலுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினை செலுத்தும்படிதான் இயேசப்பா வரப்போறார். எப்படி வருவாரா? தம்முடைய வல்லமை தூதரோட வரப்போறாரு. ஜுவாலித்து எரிகிற அக்னியோட வரப்போறாரு. பயங்கரமான ஒரு தோற்றம் நடக்க போகுது பூமியில. அவர் வரும்போது வானத்திலிருந்து வெளிப்படுவார். எதுக்காக? கீழ்ப்படியாதலுக்கும் நீதி உள்ள ஆக்கினை செலுத்தும்படி தண்டனை கொடுக்கும்படி இயேசப்பா வருவார். அப்ப இன்னைக்கு யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியிலையோ, யாரெல்லாம் வந்து தேவனை அறியாம அவரை விட்டு விலகி தன் இச்சை கேட்டபடி நடந்து கொண்டிருக்காரோ, இயேசப்பா வரும்போது என்ன நடக்குமா? நீதி உள்ள ஆக்கினை தண்டனை இருக்க போதா? அவர் வந்து நியாயத்திற்க போறார் பூமியில. நியாயத்தீர்த்த பின்பு அவருடையவர்கள் என்றென்றும் அரசாளுவார்கள். 1000 வருஷ அரசாட்சியில நாம் பங்கு கொள்ள வேண்டும் என்றால் இன்று தேவனுக்கு வார்த்தைக்கு முழுவதுமாக கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு முடிவு ஜெபத்தோட இந்த பைபிள் ஸ்டடி முடிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே இயேசப்பா ஆண்டவரே, இதுவரைக்கும் இந்த 1 மணி நேரம் கர்த்தாவே உங்களுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கும்படி கிருபை தந்தபடியால் நமக்கு நன்றி இயேசப்பா. அப்பா, இந்த கீழ்ப்படிதலை உமது நிமித்தமாக கற்றுக்கொள்ளும்படி இந்த வசனங்களை வெளிப்படுத்தி நமக்கு நன்றி இயேசப்பா. பேசினது நான் அல்லப்பா, நீர் அப்பா சபைக்கு இந்த வசனங்களை வெளிப்படுத்தினீர். அப்ப நாங்கள் கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். அப்ப எல்லா காரியத்திலும் அப்பா நாங்க வந்து கீழ்ப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த வசனங்களை வெளிப்படுத்தினீர். அதுக்காக நன்றி இயேசப்பா. ஒருவேளை ஒரு சில விஷயங்களை நாங்கள் கீழ்ப்படியாம இருந்தால் அவர்களை மன்னித்து உணர்ந்து கொண்டு அதன்படி எங்களை மாற்றிக்கொள்வதற்கு உங்களுடைய தயவும் கிருபை தந்தரள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் கர்த்தாவை. கேட்கிற ஒவ்வொரு மேலும் சகோதர சகோதரி மேலும் உங்களுடைய கிருபை தங்கட்டும் கர்த்தாவை. ஒருவேளை இன்றைய தினம் இந்த வசன நிமித்தமாக ஏதோ ஒரு காரியத்துல கீழ்ப்படியாம இருந்தால் அவர்களை உணர்ந்து கொள்ளும்படி அவளை மாற்றிக்கொண்டு மனம் திரும்புதலோட அப்பா மாறும்படி, ஒருவேளை கோபமோ வைராக்கியமோ இல்ல இச்சையோ பெருமையோ எந்த காரியமானாலும் சரி அப்பா அவளை விட்டு விலகி முழுவதுமாக மனம் திரும்பி ஒரு கீழ்ப்படியலோட மனம் திரும்ப வேண்டும் என்று அவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கர்த்தாவை. தயவு அன்பு சமாதானம் அவள் மேல் இறங்கட்டும் அப்பா. உன்னை நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. துதியும் கனமும் மகிமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். வல்லமலை இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கின்றேன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட் பிரதர் சிஸ்டர். தேங்க் யூ பிரதர் சிஸ்டர். யாருக்கா சாட்சி இருக்குதா? ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல யாருக்காவது ஜெபம் விண்ணப்பம் இருந்தாலும் சொல்லுங்க, ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். யார் பேசுறது? மரிய சூசை, திருவண்ணாமலை பக்கம் வேட்டோளம் பிரதர். சொல்லுங்க பிரதர். ஒரு 2-3 நாளா கொஞ்சம் வந்து அடைக்குது பிரதர், தொண்டையில அடிக்க. ஆமா பிரதர், கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது பிரதர் கிளைமேட்டுக்கு. ஓகே, உங்க பேரு மரிய சூசனா? ஆமா, மரிய சூசை. மரிய சூசை. ஓகே ஓகே பிரதர். நீங்க வந்து இப்போ தொடர்ந்து வந்து பைபிள் ஸ்டடி கேட்டுனே இருக்கீங்க இல்லையா? ஆமா பிரதர், கேக்குறேன் பிரதர். ஓகே ஓகே. இப்போ ஏதாவது ஒரு காலத்துல, அதாவது இப்ப தொண்டையில அந்த மாதிரி பிரச்சனை வருதுனாக்கா, சோ வார்த்தையினால ஏதாவது தவறு செய்து இருக்கீங்களான்னு நினைச்சு பாருங்க. அது ஒப்பு கொடுங்க, நினைச்சு பாருங்க. ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? இப்ப இன்னைக்கு கேட்ட வசனத்துல நீங்க நல்லா புரிஞ்சிருக்கோம். கீழ்ப்படிதனால என்ன நடக்கும், கீழ்ப்படியெல்லாம் என்ன நடக்கும் எல்லாம் வசனம் கேட்டீங்க இல்லையா? சோ இது நிமித்தமாக ஏதோ ஒரு விஷயத்துல நான் கீழ்ப்படியவில்லை அப்படின்றது கண்டிப்பா இருக்கும்.
ஏன்னா இல்லைன்னா சரி. நமக்குள்ள இப்படி ஒரு காரியம் நடக்காது இல்லையா? இப்ப ஆமா ப்ரோ. கர்த்தர் வந்து கர்த்தர் வந்து நல்லவர் தான் எப்பவுமே. ஆமா அப்ப ப்ரோ. நமக்குள்ளதான் மாற்றப்பட வேண்டிய காரியமா இருக்குது. அதனால வந்து 2 நிமிஷம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அதாவது சரி. ஆண்டவரே இந்த விஷயம் எனக்குள்ள இருக்குது. எங்க சரி வீட்டுல ப்ரோ. வந்து இந்த காரியம் செஞ்சிருக்க ஒருவேளை மனைவிக்குள்ள இருக்கிற வாக்குவாதங்கள், இல்ல மனஸ்தாபங்கள், ஏதோ ஒரு விஷயத்துல நான் பேசி இருக்கிறேன்னா, தவறு சரி. செய்திருக்கேன்னு நினைச்சு அதை ஒப்பு சரி. கொடுத்து இப்போ 2 நிமிஷம் ஒப்பு கொடுங்க. ஜெபிக்கலாம் கண்டிப்பா. சரி ப்ரோ. சரி ப்ரோ. ஒரு 2 நிமிஷம் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சு கன்ஃபெஷன் பண்ணிட்டு சொல்லுங்க. ஜெபிக்கலாம். அது வரைக்கும் வேற யாருன்னா அதை சொல்லுங்க. ஜெப praise God. குறிப்பு வேற யார் சொல்றேன். யார் பேசுறதுங்க? என் பையன் புனிதா பேசுறேன் பிரதர். அகஸ்டின் புனிதா, கோயம்புத்தூர்ல இருந்து. கோயம்புத்தூர். ஓகே சொல்லுங்க சிஸ்டர். என் பையனோட ஃப்ரெண்டோட அம்மாக்கு உடம்பு சரியில்லை பிரதர். அவங்க ஃப்ரெண்டுடைய அம்மாக்கா? ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அதனால மன ரீதியா பாதிக்கப்பட்டு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. அப்புறம் இப்போ நானும் சத்தியம் சொல்லியிருக்கிறேன். அந்த பையன் ஆனா விசுவசிக்கிறான் ஏசப்பாவை. அதனாலதான் என் பையன்கிட்ட சொல்லி ஜெபிக்க சொல்லியிருந்தான். அப்புறம் என் பையன்கிட்ட சொன்னான் பிரதர், நான் இதெல்லாம் ஜெபம் பண்ணினேன். இருந்தாலும் நம்ம சபையாரா சேர்ந்து நம்ம ஜெபிக்கணும் பிரதர். அவங்களுக்கு கொஞ்சம் மனநிலை பாதிச்சு. எவ்வளவு வயசு இருக்கும் அந்த பையனுக்கு? பையனுக்கு 20 வயசு ஆகுது பிரதர். ஓகே. இப்ப அப்பா அம்மா வந்துதான் வந்து விசுவாசம் இல்லாம கொஞ்சம் கீழ்ப்படிதல் இல்லாம இருக்கா? ஆமா பிரதர், அவங்க புறஜாதியாரா இருக்காங்க. ஓகே, தொடர்ந்து சுவிசேஷம் அறிவிங்க, நல்லதுதான். பிள்ளை நிமித்தமாக வந்து ஒருவேளை அப்பா அம்மா மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிள்ளைக்கு நல்ல விசுவாசம் இருக்குதுனாக்கா பிள்ளை நிமித்தமாக ஆண்டவர் பேச வைப்பார் கண்டிப்பா வந்து. அதுக்காக ஜெபிக்கலாம், ஒன்னும் கவலைப்பட வேண்டியதில்ல, ஜெபிக்கலாம். நாளைக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க பிரதர். அப்படிலாம் இல்லாதப்ப ஏசப்பா சுகப்படுத்தணும் நான் விசுவசிக்கிறேன். விசுவாசத்துக்கு ஜெபம் பிணியாலேயே ரட்சிக்கும் நான் விசுவசிக்கிறேன் பிரதர். கண்டிப்பா ஜெபம் பண்ணலாம். ஓகே, கண்டிப்பா ஜெபம் பண்ணலாம். சரி. அவங்க பேரு பரமேஸ்வரி பிரதர். பரமேஸ்வரி. ஓகே, ஜெபிக்கலாம். அவங்க ஹஸ்பண்ட் பேரு மதியழகன். சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அந்த பிரதருக்கு ப்ரேயர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு பண்ணலாம். ஓகே, மரிய சூசை பிரதர் கன்ஃபெஷன் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். ஓகே, உண்மையிலே கர்த்தருக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு அந்த வார்த்தைக்கு செவி சாய்த்து கன்ஃபெஷன் பண்ணி இருந்தீங்களா? ஏசப்பா உங்களை மன்னிச்சிட்டாருன்னு தான் விசுவாசிக்கிறோம். கண்டிப்பா ஏசப்பா மன்னிக்க வல்லவரா இருக்கிறார். சரிங்களா? ஓகே, இப்ப ஜெபம் பண்ணலாம் உங்களுக்காக. சரி. சர்வ வல்லமுள்ள தேவனாக கர்த்தாவே ஏசப்பா, சகோதரன் மரிய சூசனுக்காக ஜெபிக்கும் கர்த்தாவே. அப்போ சகோதரனுக்குள்ள காணப்படுகிற அந்த பாவத்து நிமித்தமாக வந்திருக்கிற கீழ்ப்படியாதனால வந்திருக்கிற அந்த தொண்டையில அந்த இதோ இருக்கிற அந்த வலி, அந்த பலவீனம், அந்த வியாதி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இப்ப இது உடைக்கிறேன். பரிபூர்ண சுகம் தந்தரும் கர்த்தாவே. உங்களுடைய ஆணி பாய திருக்கத்தினால் தொட்டு கர்த்தாவே மரிய சூசனுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை தர வேண்டும் என்று உங்களுடைய பாதத்தில் மன்றாடி கெஞ்சி மன்றாடுகிறேன் கர்த்தாவே. தயவாய் சகோதரன் மன்னிய கர்த்தாவே. ஒருவேளை உமக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்திலும் கீழ்ப்படியதனால செய்திருக்க காரியத்தை இருக்குமானால் அவளை மன்னித்து கர்த்தாவே அதை உணர்ந்து கொள்ளும்படி தொடர்ந்து விசுவாசம் நிலைத்திருக்கும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் மரிய சூசன் சகோதரனை ஆசீர்வதிக்கிறேன். சகோதரன் விரோதமாக போராடுகிற கீழ்ப்படியாம செய்கிற எல்லா வித காரியம் உடைக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினால். இப்போது அந்த சர்பத்தின் நாவி, தொண்டையில் அகப்பட்டிருக்கிற அந்த சர்பத்தின் நாவி உடைக்கல் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இப்போது அது வெளியே போகின்ற இயேசுவின் கட்டளை இருக்கிறேன். இப்போது பரிபூர்ண சுகம் கொடுப்பதற்காக நன்றி இயேசப்பா. துதியும் கனமும் மகிமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிற வல்லமை இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, அப்புறமா வந்து ஓகே நீங்க வந்து பர்சனலா போய் வந்து நைட்டு தூங்கத்துக்கு முன்பாக ஒரு சிறு ஜெபம் செய்து வேதத்தை வாசித்து விட்டு ஒரு தண்ணி எடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு அதை குடிங்க. கண்டிப்பா ஏசப்பா உங்களுக்கு பரிபூர்ண சுகம் கொடுத்துட்டாரு. அதை விசுவாசிங்க. ஓகே, புனிதா சிஸ்டர் கேக்குதா? 2 நாளா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க பிரதர். சொன்னீங்க. ஆமா. சரி, இப்ப ஜெபம் பண்ணலாம். அவங்க பேர் மட்டும் சொல்லுங்க. பேரு பரமேஸ்வரி அவங்க பேரு. பரமேஸ்வரி. ஓகே, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், கேட்கிற யாராவது ஒருவர் இந்த ஆன்லைன்ல இருக்கிற ஒரு சகோதரியோ ஒரு சகோதரனோ புனிதா சிஸ்டருடைய ஃப்ரெண்டு, அதாவது பரமேஸ்வரி இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. அந்த குடும்பம் வந்து ரட்சிக்கப்படணும், இந்த சீஷனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கணவன் மனைவியாக பிள்ளை வந்து விசுவாசம் இருக்குது. அதனால அந்த குடும்பத்துக்காக யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம். யாராவது ஒருத்தர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாராவது ஜெபிக்கீங்களா? ஒருத்தர்
ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஏசப்பா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா பிதாவே ஏசப்பா, எங்களை மட்டும் கூட்டி சேர்த்து ஆண்டவரே இந்த அருமையான வார்த்தையை கொடுக்க ஆண்டவரே நீங்க வெளிப்பட்டு பேசின கிருபைக்காக நன்றி ஏசப்பா. நாங்க எல்லா வசனத்துக்கும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்க இருதயத்தை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. எங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் நீங்க ஏசப்பா. உம்முடைய வசனத்தின் மூலியமாக எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே ஏசப்பா. நாங்க பரிசுத்தமும் நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்தப்பட ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் நீங்க தகுதிப்படுத்திக்கிட்டு வர்ற கிருபைக்காக நன்றி தகப்பனே ஏசப்பா. இன்னும் மெல்மேலும் எங்களை முழுவதுமாக உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அதுபோல சகோதரி புனித அந்த சொன்ன பரமேஸ்வரி சிஸ்டருக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. கர்த்தராய் இயேசுவே, நீங்க யாரெல்லாம் முன்குறிச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாம் நீங்க அழைத்து கொண்டு வருகிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே. கர்த்தராய் இயேசுவே, சாதாரணமாக ஆண்டவரே இந்த கூடியக்குள்ள யார் வரவே முடியாது ஏசப்பா. தகப்பனே நீங்க முன்குறிச்சிருக்கிறதுனால ஆண்டவரே அந்த சகோதரியினுடைய பேர் இன்னைக்கு நாங்க ஜெபத்துல வச்சிருக்கோம் ஏசப்பா. நாங்க சபையாரெல்லாம் ஒன்றாக கூடி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கர்த்தராய் இயேசுவே, அவங்களுக்கு இருக்கிற எல்லா அசுத்தத்தையும் எடுத்து போட்டு தகப்பனே ஆண்டவரே வசனத்துக்கு கேட்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற அந்த ஒரு இருதயத்தை கொடுங்க ஏசப்பா. வசனத்துக்கு கீழ்ப்படிந்தாலே எந்த நோய் வராதுன்னு நாங்க பாக்குறோம் ஏசப்பா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையாய் அனுப்பி ஆண்டவரை இன்றே நீங்க குணப்படுத்துங்க ஏசப்பா. நன்றி தகப்பன்னு நீங்க அப்படியே செய்வீங்க நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே ஏசப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே உம்முடைய சிலுவையினால் ஆணி பாய்ந்த கரத்தினாலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி இம்மட்டும் நடத்தி வர்றீங்க ஏசப்பா. ஆண்டவரே அது போல ஆண்டவரே அவங்க ரட்சிக்கப்படவும் இதன் மூலியமாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும் ஏசப்பா. இதை பார்த்து அநேகர் விசுவாசத்துக்குள்ள வரணும், ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. அந்த சகோதரிக்கு முழு விடுதலை நீங்க கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திர ஏசப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்குது ஏசப்பா. ஆண்டவரே அவங்களும் ஆண்டவரே இந்த விசுவாசத்துல இந்த கூடிக்குள்ள வந்து உண்மையான சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நடக்க அவங்களுக்கு கிருபை செய்யுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, எல்லா தேவையும் சந்திங்க ஆண்டவரே. இன்றே அவங்களுக்கு பூர்ண விடுதலையை நீங்க கொடுத்ததுக்காக நன்றி. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட் ஓகே பிரதர் சிஸ்டர், சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். பிரைஸ்ல சிஸ்டர். சாட்சிகள் எதனா இருக்கா? என்ன சொல்ல விரும்புகிறீங்களா யாராவது? ஓகே பிரதர் சிஸ்டர், தேங்க்யூ பிரதர் சிஸ்டர். மீண்டும் நாளை இரவு சந்திப்போம். பிரைஸ் லார்ட். தேங்க்யூ பிரதர் சிஸ்டர். ஆமென்.